இதுவரைக்கும் தாங்கினது ஒரு அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு உதவி செய்தது, உபத்திரவ காலங்கள்ல, கண்ணீர் வெடித்த நேரங்கள்ல, அவமானப்பட்டு சிக்கி தவித்து உதவுவதற்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் ஒரு கை உங்களுக்காக நீட்டப்பட்டுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த உள்ளம் கையில பார்த்தீங்கன்னா எது இருக்குதோ இல்லையோ அதுல காயமும் இருந்துச்சு, காயத்துக்கு பக்கத்துல என் பேரும் இருந்துச்சு. நம்பிக்கை இல்லையா? அந்த பேர் அந்த கையில பொறிக்கப்பட்டபடியினாலதான் இன்னைக்கு நீங்க பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். ஒரு வெள்ளம் போதும், தலைக்கு மேல தண்ணி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் பழமொழியா சொல்லுவோம். உலகத்துல உண்மையாவே நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒண்ணு சென்னையில நடக்கு, இல்லைன்னா தூத்துக்குடியில நடக்குது. ஆமென். அவன் ரெண்டு ஊர்லயும் மாத்தி மாத்தி இருக்கு. ஏதோ ஒரு பாலத்தை போட்டு வச்சுக்கிறார் ஆண்டவர், அது தண்ணினால போட்டு வச்சுக்கிறார் நினைக்கிறேன். நிச்சயமாவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். வசனத்துக்கு நேராக கண்களை திருப்பலாம். 138வது சங்கீதம் கடைசி வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சத்தமா வாசிக்கலாமா? 138 கடைசி 8வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும், நல்ல பலமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமா, உனக்காக இல்ல எனக்காகன்னு சொல்லுங்க. நல்லா கெத்தா சொல்லுங்க. ஆமா, முகத்தை பார்த்து எல்லாரும் என்னைய பார்த்து சொல்றீங்க, என்ன பக்கத்துல பார்த்து நிச்சயமா செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியத்துக்குன்னு கொடுக்கப்பட்டதான வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இல்லைன்னா வாசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு நீங்க போய் வீட்டுல வாசிங்க. கடைசி வார்த்தை, பயப்படாத. ஆமென். உன் தலை மேல வெள்ளம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? நான் பக்கத்துல சொல்லுங்களேன். உன் பிரச்சனை வந்தாலும், அவமானம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், கேவலமா பேசினாலும், தூக்கி எறிஞ்சாலும், எல்லாரும் கைவிட்டு போனாலும் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, பாருங்க இப்ப அழகா வாசிச்சோம். 138வது சங்கீதம் 8வது வசனம் என்ன? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது மொக்கையா சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? யாவையும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒண்ணு கூட குறைவு கிடையாது. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க சீர்வரிசெல்லாம் செய்யும் போது எதுலையுமே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஆமென். நம்ம இன்க்ளூடிங் இந்த மியூசிக் எல்லாம் போடும் போது பார்த்தீங்கன்னா படாத பாடு. என் கூட இருந்த பசங்களெல்லாம், ஐயோ நீ தான் விட்டுட்டு போயிட்டு இல்லை, திரும்பியாண்டா என் உயிரை வாங்குற. 2015 அப்புறம் இப்போ நம்ம பாட்டில் தான் கை வச்சுக்கிறேன். அல்லேலூயா. அவ்வளோ தூரத்தை தாண்டி வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஏன்டா நீ போட்டா நீ போடு, ஏன் உயிரை ஏன் வாங்குற? நைட்டும் பகலும் அவனை போட்டு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவான், என் இம்சை தாங்காம. இதை எப்படி போடு, இதை எப்படி போடு. அதில் குறிப்பா அவனுக்கு ஹேங் ஆகி இந்த லேப்டாப்பே தூக்கி போட்டு உடச்சிக்கிற மாதிரி ஆகி போச்சு. அந்த அளவுக்கு நோண்டி உங்க எடுத்துக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பெர்ஃபெக்ஷன். அல்லேலூயா. கரெக்டா இருக்கணும், எல்லாத்துலயும் எல்லாமே சிறப்பா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும். அப்படிங்கிறதா இந்த வார்த்தையோட அர்த்தம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. 23வது வருஷத்துல யாவையும் இழந்து போயிருக்கலாம், யாவும் உங்களை விட்டு ஓடி போயிருக்கலாம். இந்த 24வது வருஷத்துல கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். சோர்ந்து போன உன் ஆத்மாவை பலப்படுத்துவார், விழுந்து போன உன்னை தூக்கி நிறுத்துவார், தள்ளி விட்டவங்க முன்னாடி உன்னை வாழ வைப்பார். எங்க தலை குனிஞ்சு நீ அங்க ராஜாக்களை போல கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க இந்த வார்த்தையை? நல்ல பலமா ஆமென் சொல்லுங்களேன். நல்ல பலமா ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை? நல்ல உரத்த சத்தமா. ஆமா, என் ஆண்டவர் நிச்சயமா செய்கிறவர் தான், உனக்காக யாவையும் செய்கிறவர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆமா, பாருங்க, முக்கியமான காரியத்தை சொல்லுகிறாரு. 3 காரியம் எனக்கு கொடுக்கப்பட்டதான நேரம் 1.5 மணி நேரம். அதுக்குள்ள நான் முடிக்க நான் ஆசைப்படுறேன். அண்ணன் என்ன அடிச்சு எடுத்துருவாங்க, அதனால 1/2 மணி நேரத்துல முடிக்கிறேன். வாசிக்கலாம். முதலாவது காரியம் வாழ்க்கையில முக்கியமா தேவைப்படுகிறது என்னன்னா, தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி சத்துரு திட்டமிட்டு இருக்கிறானோ, மனுஷர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்களோ, அதை நீ செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? எப்பயுமே மனுஷர்களுக்கும் சாத்தானுக்கும் பிடிக்காத, அதாவது ஆண்டவர் அறியாத மனுஷர்களுக்கும் சாத்தானுக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தை என்னது? ஜெபம். அல்லேலூயா. ஆமா, ஜெபம்ங்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த தானியேல் என்ன பண்ணிட்டு இருந்தா, எப்பயுமே தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது. அந்த பத்திரம் என்ன பத்திரம்? நீ ஜெபித்தா உன் வாழ்க்கையில உனக்கு அடி விழும். ஏத்துக்கிறீங்களா? நீ முழங்கால போட்டா என் மாப்பிள்ள ஒருத்தன் ஃப்ரெண்டு, அதான் சாத்தான்னு சொல்லி பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறானே, ஆமாவா இல்லையா? ஆமா, அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்? செவிலே ஒன்று வைப்பான்.
அல்லேலூயா. என்னது ஜெபம் பண்றியாங்க வாணி அப்படின்னு சொல்லி, அல்லேலூயா. அப்படியெல்லாம் வச்சாலுமே பரவாயில்ல. அதைத்தான் அந்த தானியேலுக்கு செஞ்ச. தானியேலுக்கு வந்து எழுதி கொடுத்துக்கிறான், ஐயா நீ ஜெபித்தா உனக்கு என்ன காத்திருக்குது? என்ன காத்திருக்குது? சிங்க கேவியல் நான் விழுந்தேன் பாட்டு மட்டும் நல்ல ராகமே இல்லாம பாடுவோம். ஆமா, அந்த சிங்க கேவி எனக்காக காத்திருக்குது. என்ன பண்ணா? என்ன பண்ணுனா? சத்தமா சொல்லுங்களேன். என்ன பண்ணா? ஜெபம் பண்ணா. சொல்லுங்க, ஜெபம் பண்ணா எனக்கு பிரச்சனை வரும். சொல்ல மாட்டீங்களா? எனக்கு பிரச்சனை வரும். ஆமா, அழகா ஆண்டவர் சொன்னாரு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பிரச்சனை வரத்தான் செய்யும், அவமானம் வரத்தான் செய்யும். நான் ஒன்று சொல்றேன், 2023 வருஷம் வரைக்கும் உங்களை தப்பிச்சு கொண்டு வந்துட்டார் இல்லையா? 24ஆம் வருஷத்துல ஒருவேளை உங்களை சொல்ல விரும்பல, நான் என்னைய சொல்லிக்கிறேன். என் வாழ்க்கை கண்ணை மூடுது அப்படின்னா பரலோகத்துக்கு போயிட்டேன் போவனா? பாவிகளா பாருங்களேன், போவனான்னு கேட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம், நான் போவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த பரலோகத்துக்கு நான் போகும்போது உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஓயாமல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமா, இந்த வார்த்தையை மட்டும்தான் ஓயாம பரலோகத்துல போய் பாடுவோம். அதுவும் எப்படி பாடுவோம்? அல்லேலூயா. எப்போ? சிரிச்சுக்கிட்டே தான். நான் இந்த அண்ணன் மேல ரொம்ப கொஞ்சம் பொறாமப்படுவேன். ஏன் தெரியுமா? எனக்காவது மூஞ்சி ஒரு சில உருன்னு குரங்கு மாதிரி மாறிடும். கோவத்துல பலிபீடத்துல நிற்கும் போது அப்படியே கோவத்துல பேசுவேன். இவர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. பாருங்க என்னன்னா, ஓயாம பரலோகத்துல சிரிச்சுக்கிட்டே இருப்போமா, சந்தோஷமா இருப்போமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகா சொல்றேன், டி மேஜர். ஆமா, அழகா ஒரு பாட்டு, பழைய பாட்டு உண்டு பாருங்க. பரலோகத்துல ஓயாம சிரிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில கொஞ்ச நாள் அழுதாத்தான் என்ன, அங்க போய் நமக்கு போர் அடிச்சிடும். என்ன போர் அடிக்க தெரியுமா? ஐயோ உங்க ஊருக்கு போனேன்னா இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தோமே, அது ஒரு டேஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 24 மணி நேரமும் நீ பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஓயாம தயிர் சாதத்தையே போட்டு கொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். ஆமா, 24 மணி நேரமும் தயிர் சாதம் மட்டும், ஊறுகாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சாப்பிடு சாப்பிடு, நீ ஒரு நாளைக்கு 10 நேரம் சாப்பிடு, ஆனா உனக்கு என்னதான் உண்டு? தயிர் சாதம் தான். இப்படி போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படித்தான் அங்க இருக்க போது ஓயாம. அது வந்து வேற மாதிரி சந்தோஷமா இருக்கணும், ஐயா கேவலமா இருக்கும்னு சொல்லல நானு. ஆனா இந்த பூமியில நீ தயிர் சாதத்தை சாப்பிட்டனா உன்னை கேவலமா பார்ப்பாங்க. ஆமென். ஆமா, பாத்தீங்கன்னா பேதுரு அழகா சொல்லுகிறாரு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். பழைய ஏற்பாடுல தேடுகிற எல்லா ஆத்துமகளை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல சரி திருவசனமாகிய கலங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்க. கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சையா இருக்கணுமா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, உன் கைகள்ல இருக்கிறதான வேத புஸ்தகம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாம் அடங்கியதான ஒரு எப்படி சொல்ல, ஃபுட் கோர்ட். அல்லேலூயா. அதுல பிரியாணி இருக்கும், அதுல தந்தூரி சிக்கன் இருக்கும், அக்கிறது காரசாரமா நல்ல செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். திங்கிறத பத்தியே பேசினா ஏன்டா பாதி பேர் உபவாசத்துல வந்திருக்கிறோம், இப்படியா பேசுவேன்? அல்லேலூயா. எதெல்லாம் உனக்கு உன் சரீரத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை காட்டும் உன் ஆவி பலப்படக்கூடியதான ஆகாரம் அத்தனையும் கைகள் வேதமா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன இன்னொரு வசனம் அழகா சொல்லுது, காலத்தை பார்த்தா போதகரா இருக்கணும். அல்லேலூயா. அண்ணன் யாரு? பாஸ்டர், ரைட். நான் யாரு? பாஸ்டர். அக்காவும் பாஸ்டர். நீங்கெல்லாம் யாரு? என்ன? உங்களை பார்த்தா இந்த வசனம் சொல்லுது, காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீ இன்னும் பால் குச்சின்னு இருக்கிற. அல்லேலூயா. பால் பாட்டில் பால் குச்சிக்கின்னு அம்மான்னு அழுதுட்டு இருக்கிற. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சிக்கன் பிரியாணி எடுத்து கடி. பிரச்சனையை பார்த்து பயந்து போகாத, அவமானத்தை பார்த்து பயந்து போகாத, புயலை பார்த்து பயந்து போகாத. உன் வாழ்க்கையில கர்த்தர் அமைதி ஏற்படுத்துகிற காலம் வரும். அல்லேலூயா. கண்ணீரை பார்த்து பயந்து போடாத. கண்ணீர் இருந்தா தான், கண்ணீர் இல்லாத ஒரு சமாதானம் வரக்கும் போது அது பெரிய சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ கண்ணீர் வெடிச்சேன், எவ்வளோ அவமானப்பட்டேன், இதுக்கப்புறம் ஒரு மேன்மைகளை கர்த்தர் என் வாழ்க்கையில வைத்திருக்கிறாருன்னு அந்த கண்ணீரை பார்த்தாதான் அந்த ருசி உனக்கு தெரியும். இப்ப சொல்லுங்க, கண்ணீர் நல்லதா? கரை நல்லதான்னு கேட்ட மாதிரி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்குது. பிரச்சனை நல்லதா? அவமானம் நல்லதா? ஏற்கனவே சொல்லியிருக்கிற இதே வசனத்தை அழகா யோவான் சொல்லியிருக்கிறாரு. அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு
காண்பிப்பேன். அல்லேலூயா. அது நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு வாக்குத்தத்தமா தான் நான் கொடுத்தேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. எந்த அடி எடுத்து வைத்தாலும் பிரச்சனை இருக்கும். ஆனா கிறிஸ்துவோடு கூட எந்த மனுஷன் நிக்கிறானோ அந்த பிரச்சனையில பூவை போட்டு நடக்கிற மாதிரி சந்தோஷமா நடந்துகிட்டு இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏத்துக்கிறீங்களா? ஆமென். ஆமா, இயேசுவின் வாழ்க்கையில பக்கத்துல இல்ல அப்படின்னா அந்த பூ உனக்கு முல்லை போல தெரியும். ஏத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. என் வலப்பக்கத்துல யார் உண்டு? ஆமா, என் வலப்பக்கத்துல அவர் இருக்கிறபடி நான் என்ன பண்ண போறதில்ல, அசைக்கப்பட போறதில்ல. சூப்பர். அப்படின்னா இயேசு என் பக்கத்துல இருந்தார்னா அவர் எனக்காக, எப்படி சொல்லணும், எனக்காக 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 யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. யாவையும் செய்து முடிப்பார். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் கர்த்தர் எனக்காக செய்து முடித்தார். நடுவில் இருக்கிற யாவையும் இன்னும் வரல. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து தட்டி சொல்லுங்களேன். 24வது வருஷத்துல டிசம்பர் 31க்குள்ள. ஆமா, இன்னொன்று என்னன்னா இந்த வருஷத்துல கர்த்தர் ஸ்பெஷல் டே வேற ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஆமா, February 29. ஆமா, அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். 24வது வருஷத்துல 31 டிசம்பருக்குள்ள என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீ முதல் நாள் வேண்டுனியோ, இந்த 24வது வருஷத்துக்குள்ள கால் வைக்கும் போது எதெல்லாம் நீ யோசிச்சு வச்சியோ, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க. என்னென்ன காரியத்திலான கேள்வியோடு உள்ள வந்தனோ, ஆசையோடு உள்ள வந்தனோ, இந்த வருஷமாவது நன்மை நடக்குமா, இந்த வருஷமாவது இன்னும் மேன்மைகளை பெறுவேனா? எத்தனை பேர் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்க, எத்தனை பேர் என்னை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க, என்னை குற்றப்படுத்தி இருக்கிறாங்க, என்னை தள்ளி விட்டுருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மாற்றி அதெல்லாம் கர்த்தர் என்ன தலைநிமிர பண்ணுவார்னு சொல்லி எத்தனை பேர் ஆசைப்பட்டீங்களோ, இப்பயும் நான் சொல்லுகிறேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற வருஷமாய் கர்த்தர் உன்னை ராஜாக்களை போல உயர்த்துகிற ஆண்டா இது மாறும். டிசம்பர் மாசம் 31வது தேதிக்குள்ள கர்த்தர் உனக்காக செய்து முடித்தார். இதுவரைக்கும் நினைச்சிருக்கிறியா? இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி. அப்படி யாரெல்லாம் நம்பி இந்த நேரத்துல ஆண்டுடைய சமூகத்துல உங்க பாரங்கள், கேள்விகள், குழப்பங்கள், அவமானங்கள், பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி எறிந்துட்டு நிம்மதியா நீங்க இயேசுவோடு கூட வெளியே போனீங்கன்னா என்னென்ன காரியங்களை குறித்து வேண்டினீர்களோ யாருக்கு தெரியும்? 31 டிசம்பர் வரைக்கும் வேண்டாம், ஜனவரி 31க்குள்ள உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி உன் துக்கத்தை சந்தோஷப்படுத்தி இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பியும் மீட்டெடுத்து உன் கைகளில் கொடுத்து ஆண்டுகோள் அப்படி சொல்லி உனக்கு திரும்ப கொடுக்க முடியும். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைக்கு தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்கள். ஆமென். சரி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், நிச்சயமா செய்வார். புதிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். எல்லாமே ஓகே தான். ஆனா ஒண்ணு, தானியேலை போல என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பிரச்சனை வந்தாலும் ஜெபிக்கணும், அவமானம் வந்தாலும் ஜெபிக்கணும், பாடுகள் வந்தாலும் ஜெபிக்கணும், குறைகள் இருந்தாலும் ஜெபிக்கணும், சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை காரி துப்பினாலும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லி நான் வேகமா ஓடுகிறேன். 1, நீ ஜெபிக்கணும். ஜெபிக்காதவனுடைய வாழ்க்கையில இயேசு கூட இருக்க முடியாது. வேற்ற மனுஷன் கூட இருப்பான். 1 மனுஷன் கூட இருப்பான். கூடவே அந்த மனுஷன் கூட யார் கூட இருப்பா? பழைய ஃப்ரெண்ட் யாரு? ஆமா, எங்க அங்கிள் சாத்தான் கூட இருப்பான். அல்லேலூயா. அங்கிளுக்கு பாய். இன்னைக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, அங்கிளுக்கு பாய். இயேசுக்கு, எங்க அப்பனுக்கு நான் ஓகே சொல்றேன் இன்னைக்கு. ஆமென். அங்கிள் வேணாம், அப்பனே போதும் நமக்கு. ஆமா, இதுதான் நல்ல வாழ்க்கை. ஜெபம் யாருடைய வாழ்க்கையில நிம்மதியா அந்த ஜெபம் 1 நிமிஷமாவது நீ உண்மையாய் பண்ணுனா நிச்சயமா அதுக்கான பிரதிபலனை அன்னைக்கே நீ பார்க்க முடியும். ஜெபிக்காதவனுடைய வாழ்க்கை வெறும் குப்பமேடு தான். நீ குப்பமேட்டில் இருக்கும் போது ஜெபித்தா உன்னை கர்த்தர் மாளிகையாய் அமைய பண்ணுவார். அல்லேலூயா. நம்புறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா நான் பலனோடு இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரின் துக்கத்தை எல்லாம் மாற்றினார் சொல்றவங்கலாம், என் வேதனையை மாற்றினார் சொல்றவங்கலாம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப எனக்கு கொடுப்பார் எப்போ? நான் ஜெபிக்கும் போது. அல்லேலூயா. ஆமா, கருத்தா ஜெபித்தானா எலியா. இந்த விஷயம் வேணும், இப்படி நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். He was pointing. அப்படின்னா இது இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்றாங்க. ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு சிவில்ல படிச்சு முடிச்சவங்க, என்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த காரியத்துல ஒரு ஸ்டேஜ் அமைக்கணும்னா சும்மா போடுங்க, ஒரு அளவுல போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமென். இது இத்தனை அடி இருக்கணும், இந்த படி இத்தனை அடி இருக்கணும், இது இந்த உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு சில காரியங்களை பண்ணதுனால தான் பார்க்கறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் கரெக்டா இருக்குது. உன் வாழ்க்கையில நீ ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்? கருத்தா. எஸ், ஆமா, கருத்தா ஜெபிக்கணும். என் வேதனை இப்படி இருக்கு,
நீங்க எனக்கு இந்த நன்மைகளை செய்யுங்க, நான் இப்படி இருப்பேன். எத்தனை பேர் இந்த மாதிரி பொறுத்து நல்லா பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன், இது வரைக்கும் கடந்து அப்படியே கரெக்டா பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொல்றவங்கள கையை உயர்த்துங்களேன். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலை ஜெபத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது காரியம் எதுக்கு நேரம் பிரயாணப்படுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே வாசித்தோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். திரும்பி சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நீங்கள் வளரும்படி. இது எப்படி தெரியுமா இருக்கு? உன்னதமானவரின் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அங்கே போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. சத்தமாக ஒன்று போல கையை பைபிளை தூக்குங்க, கையில் அப்படியே தூக்குங்க, அப்படி நேராக தூக்கி வைங்க. அந்த முதுகெலும்பெல்லாம் உடஞ்ச முதுகெலும்புலாம் இயேசுவின் நாமத்தில் சீரடைவதாக. ஆமாம், வாசிக்கலாமா? நீங்கள் வளரும்படி. போடுங்க போடுங்க, சண்டையை போடுங்க, நல்லா சண்டையை போடுங்க. அல்லேலூயா. எப்படியோ வாசிச்சு முடிச்சிட்டீங்க. ஆமாம், வளரும்படி கலங்கம் இல்லாத என்ன வேணுமா? ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொன்று வாசித்தோம். பால் குடிக்காத, என்ன சாப்பிடு, என்ன சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு. அல்லேலூயா. ஆமாம், கலங்கம் இல்லாத ஞானப்பால்னு ஒரு அடையாளமாக கொடுத்துருக்கிறாரு. எந்த காரியத்தில் நீ வாங்குற ஆவின் பால் பாக்கெட்டில் என்ன பண்ணணும்? வீட்டில் போய் ஆவின் பால் பாக்கெட் அப்படியே அடுப்பில் ஊற்றிட்டு எதுவுமே கலக்கம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? என்ன பண்ணுவோம்? 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டை ஊற்றிட்டோன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றுவோம்? குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்கு அறிந்து 1 லிட்டரோ 1.5 லிட்டரோ தண்ணீரை கலந்து முடிஞ்சவங்க பக்கெட்டில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொண்டு போய் பாத்ரூம் நிறைஞ்சிச்சு கொண்டு போய் ஊற்று. அல்லேலூயா. இது என்னது? ராவா. ஆமாம், பாருங்க. ஆமாம், நிறைய சூழ்நிலைகளில் கலக்கத்தோடு தான் நம்முடைய எல்லா உணவுகளையும் கலக்கத்தோடு தான் சாப்பிட்றோம். எல்லா விஷயத்தையும் ஒரு கலக்கத்தோடு தான் உட்காந்துருக்குறோம். ஆமாம், எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த பாலை சொன்னேன். கலக்கத்தோடு அந்த பாலை கூட நம்ம சாப்பிட முடியல, கலக்கம் இல்லாமல் பாலை கூட சாப்பிட முடியல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. இதில் இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆம் என்றும். நீ எப்பெல்லாம் அப்பா இதை செய்யறதுக்காக நன்றின்னு சொல்றியோ, அப்ப பரலோகம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆமென், ஆமென், அப்படியே ஆகும் அப்படின்னு தான் சொல்லுது. அல்லேலூயா. நிறைய நேரம் என்ன பண்றோம் தெரியுமா? இதுல இருக்கிற வார்த்தையை நம்பாம இது ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறதான, எது சயின்ஸ் புக்கில் இருக்கிறதான எக்ஸ்பைஸ் கோர்ஸ் என்னமோ ஒரு அதெல்லாம் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது, படிப்பே சுத்தமாக வராதில்ல. ஆமாம், அதை மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு வாசிச்சு விட்டு வேகமாக போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இதில் இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ வாசிக்கும் போது என் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார், எனக்கு செய்யாமல் யார் போக போக எப்படி என் ஆண்டவர் என்னை விட்டு கடந்து போவார்னு சொல்லி எத்தனை பேர் உறுதியாக இந்த வார்த்தையை நம்புறியோ, பரலோகத்தில் இருக்கிறதான எல்லாரும் நிற்பாங்க. சிங்காசனத்துல இருந்து பிதா எழும்பி நிற்பாரு, அப்படியே ஆகட்டும் உனக்கு கட்டளையிட்டு முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போ 1வது சங்கீதத்துக்கு நேரா திருப்புவோம். 150 சங்கீதம் அழகா தாவீது பாடி முடிச்சிட்டாரு. 1வது சங்கீதம் 1வது வசனத்துல அழகா வாசிங்கம்மா. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய சத்தமா யாருடைய வேதம் இது? கர்த்தருடைய. யாருடைய வேதம் இது? ஆமா, நீ வேணா பீத்தரா அதில் எழுதி வச்சுக்கலாம், இது ஜான் ரோஸ் அப்படின்னு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்க அப்பன் சொந்த ரத்தத்தை சிந்தி கிரயமாய் உனக்கு எழுதி கொடுத்த லெட்டர். அல்லேலூயா. இந்த லெட்டரை வாசிக்கிற எவனுமே வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்தை நேசிச்சு அப்படின்னா வேதம் ஒன்ன காலம் முழுக்க சுமக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, இந்த வேதத்தை நேசிக்காத பட்சத்துல உலகத்தில் இருக்கிற மனுஷன்லாம் உன்னை காரி துப்புகிறான், உன்னை நிந்திக்கிறான், உன்னை மிதிச்சு அவன் ஏறி நிற்கிறான். இன்னைக்கு சொல்லுங்க, கண்ணை மூடி கையை உயர்த்துங்க, வேதத்தை தூக்குங்க, வேதத்தை தலைக்கு மேல தூக்குங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் அந்த வேதத்தை அதிகமா நேசிக்கல. இன்னையில இருந்து என்னென்ன காரியங்களை குறித்து நான் வேண்டினேனோ, என்னென்ன காரியங்களை குறித்து நான் ஆசைப்பட்டேனோ, அத்தனை பொக்கிஷமும் என் வேதத்துல கர்த்தர் நீர் தெளிவா கொடுத்திருக்கிறீங்க. இது நான் நேசிக்க போகிறேன். இதுக்கப்புறம் இந்த 2024 என்னுடைய சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறும், தலைகீழாய் மாறும். என் வேதனை நீங்கும், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதை
இதை நம்புறவங்க மாத்திரம் வேதத்தை கீழே வச்சுட்டு கையை தட்டி ஆர்ப்பரிச்சு சொல்லுங்களேன். என் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார், என் வேதனைகளை மாற்றுவார். எப்போ? இதுல இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது. அல்லேலூயா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல விழக்கூடாத இடத்துல ஒரு இடத்துல விழுந்தேன். லவ்வில் லவ்வில் விழுந்தாச்சு. ஆமாம், அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, என்னை நேசிச்சு ஒரு லெட்டரை கொடுத்தா. டேய் வச்சுக்கோடா. ஆமாம், லெட்டரை கொடுத்தோன்னே நமக்குலாம் என்னுள்ளம் தேவன். இங்கே சர்ச்சில் உட்காந்து பாடும்போதெல்லாம் பொங்காது, அவளை பார்த்தோன்னே பொங்கும். ஆமாம், பொங்கி 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 போச்சு. ஆமாம், அப்படி அந்த பிள்ளை லெட்டரை கொடுக்கும் போது என்ன ஆகி போச்சு, ஒரு லெட்டர் தான் எனக்கு கொடுத்தது. நான் அதையும் சொல்லிக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு லெட்டர் தான். இங்க இருக்கிற பல பரிசுத்தவங்களுக்கு பல லெட்டர் வந்திருக்கும்னு நம்புறேன். ஆமா, அல்லேலூயா. பாருங்க, அந்த லெட்டர் என்ன பண்ணேன், அந்த பொண்ணு இறந்து போச்சு. ஆமா, இதே அடையார் தான். அந்த பொண்ணு இறந்து போச்சு, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. இறந்து போனதுக்கு அப்புறம் கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்கிறேன், இந்த லெட்டர் வச்சுருக்கிறேன், மடித்து வச்சுக்கிடுவேன். ஆமாம், பத்திரமா வச்சுக்கிடுவேன். எப்பெல்லாம் தோணுதோ அப்படின்னு வாசிக்கிறது. அது தப்பு தப்பாக தான் எழுதியிருக்கோம், அதையும் தப்பு தப்பாக வாசிக்கிறது. இந்த பர்ஸ்க்குள்ளே, இதை போல பர்ஸ் ஒன்றுக்குள்ளே இந்த உள்ள கார்டெல்லாம் வைக்கிறதுக்குள்ளே பத்திரமா வச்சுருந்தேன். நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, இப்படி பத்திரமா வச்சுட்டே இருந்தேன். அது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், பேப்பர் கருகி போச்சு. அடுப்பில் போட்டாலும் அடுப்பு காரி துப்பி வெளியே போட்டுருவீங்க. ஆமாம், ஏன்டா இப்படியாடா வச்சுருப்பேன், எரிய கூட மாட்டேங்குதுடா அப்படின்னு. அந்த அளவுக்கு வச்சுருந்தேன். செலோட்டை 10-15 செலோட்டை போட்டு பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். யார் கொடுத்தது எனக்கு? யார் கொடுத்தது? என் ஆள். ஆமாம், ஆள் எனக்கு கொடுத்த உடனே இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். இப்போ உன் கையில் கொடுத்துருக்கிற வேதத்தின் பேர் என்னது? என்ன எழுதியிருக்குது அதில்? என்ன வேதம்? பரிசுத்த பரிசுத்த வேதம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரனாலும் எப்படினாலும் வாழ்கன்னு வாழ்த்திக்கோ. பரிசுத்தர்னு ஒருத்தர் வாழ்த்துறன்னா ஒரே ஒருத்தர் தான், என் ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. அந்த ரத்தத்தை என்ன பண்ணாங்களாம், சொட்டு சொட்டா வடிய விட்டாங்களாம். 4 இன்ச்சு முள், ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தலை மேலே வச்சு ஓங்கி அடித்தாங்களாம் இரும்பு கம்பியால். இந்த மண்டை ஓட்டை பிச்சுட்டு கண்ணு வெளியே இந்த சைட்ல எல்லாம் பிச்சுட்டு வந்துச்சான். இந்த ரத்தத்தெல்லாம் சொன்னாரா, இந்த ரத்தம் எல்லாம் வேதத்தில் போய் சேரப்போகுது, இந்த ரத்தம் எல்லாம் என் பிள்ளைகளை போய் ரீச் ஆக போகுது. ஆமாம், ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அந்த ரத்தம் வந்து என் மேலே விழலையே, அந்த ரத்தம் வந்து என் குறைகளை மாற்றலையே, என் பலவீனத்தை மாற்றலையே, என் குற்றத்தை மாற்றலையே, நான் இன்னும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ரத்தத்தை நீ இன்னும் பயன்படுத்தலை. அந்த ரத்தம் என்னென்ன, உன் கையில் இருக்கிற வேத புத்தகம் தான். அந்த வேத புத்தகத்தை நீ எடுத்து வாசிக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, அந்த ரத்தம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யும்னு? நம்புறவங்க மாத்திரம் உண்மையா சொல்லணும். உண்மையா, என் வாழ்க்கையில் அந்த ரத்தம் கிரியை செய்யும். இதுக்கப்புறம் நான் படுகிற பாடுகள் இனிமே இருக்க போறது இல்லை, வேதத்தை நான் மறக்க போறது இல்லை. ஆமா, ஆனா இன்னொரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்குற, என்ன தெரியுமா? நீ வேதத்தை மறந்தா நான் என்னத்தை மறப்பேன்? உன்னையும் உன் பிள்ளையவும் will forget. அவ்வளோதான். he will take off from his mind. எடுத்து தூக்கி தூரையே போட்டுருவார். யாருன்னு எனக்கு தெரியாதுடா. அப்போ தான் சொல்லுவார், அக்கிரம சிந்தைக்கார என்னை விட்டு அகன்று போங்கள். அந்த லெவலுக்கு போவார். அப்போனா இந்த வேதத்தை குறித்து நான் ரொம்பவே வைராக்கியம் படுறாரு. ஆமா, ரொம்பவே வைராக்கியம் கொடுத்துட்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. எப்பயுமே இந்த வேதமும் கையுமா உன்னை பார்க்குற யாரா இருந்தாலுமே ஒருவேளை உன்னை குற்றப்படுத்தலாம். ஆமா, வேதத்தை தூக்கி இருக்கிற, என்ன நன்மையை பார்த்துருக்கிற, வேதத்தை கையில வச்சிருக்கிற, இன்னும் கடன்காரனா தானே இருக்கிற, வேதத்தை தூக்கி இருக்கிற, இன்னும் தோற்று போலவனா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சொல்லு, இந்த வேதத்தை நான் சுமக்கிறேன், நான் சுமக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு, எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. நம்புறீங்களா? 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 இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. அட்லீஸ்ட் இந்த வருஷத்துல நான் 2 முறையாவது வேதத்தை. உண்மைக்குமா? உண்மைக்குமா? அட்லீஸ்ட் 1ஆவது முடிங்க. என் பரலோகம் எந்திரிச்சு உங்களை கைத்தட்டட்டும். அல்லேலூயா. என் பிள்ளை என் வேதத்தை நேசிச்சிருக்கிறா, என் பிள்ளை அதிகமாக என்ன இன்னைக்கு நேசிச்சிருக்கிறா. இது வரைக்கும் எப்படியோ ஒரு வாழ்க்கையில போயிருந்திருக்கிறா, இப்போ வேதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா மாறி இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னா என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்காததுக்கு காரணம் என்ன? என்ன வாசிக்கல? கர்த்தருடைய வேதத்தின்படி என்ன இருக்கல? நானு
இரவும் பகலும் தியானிக்கல, வசனத்தை வாசிக்கல, ஆத்திர தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி ஓடி போய் கேலண்டர்ல இருக்கிற வசனத்தை போய் வாசிக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. யாராவது எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, அந்த கேலண்டர்லாம் வசனம் போடணும். ஆமா, டெய்லி ஒவ்வொரு வசனம் போடணும். அதெல்லாம் என்ன போடணும் தெரியுமா, நீ வேதத்தை மறந்தால் உன்னை மறப்பேன் அப்படின்னு போடணும். அதெல்லாம் போட மாட்டாங்க. ஆமா, அதுக்கடுத்தது என்ன, அந்த வேதத்தை போய் தொடும்போது யூதாஸ் தாண்டு கொண்டு செத்தான்னு வரணும். ஆமா, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு ஏதோ சாத்தான் ஏதோ கிரியை செஞ்சுட்டான். ஆமா, யார் கேலண்டர் பிரிண்ட் பண்ணவனை கழுவி ஊத்துறது. ஆமா, அதுக்கு அடுத்த நாள் யோசிக்கிறது, செய்வதை துரிதமாக செய், நீயும் அதையே செய். அப்படி நாளுக்கு நாள் டெய்லி வாக்குத்தத்தமா வரணும். ஏன்? எதனால? வேதத்தை மறக்கிறதுனால. அல்லேலூயா. வேதத்தை நம்ம மறக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் வாழ்க்கையில கர்த்தர் இந்த வருஷத்துல உனக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா முதல்ல நீ ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் போராட்டம் வந்தாலும் ஜெபிக்கணும், எல்லா சொல்லி ஜெபிக்கணும். ரெண்டாவது, வேதத்தை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் எங்கள் சர்ச்சில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பைபிளில் எடுத்துட்டு ஓரமாக வச்சுட்டு பெருக்கிட்டு நான் பாஸ்டர் அப்படியே பேர், ஏன்னா வேதத்தை தூக்கிட்டு போக மாட்டாங்களாம் வெளியே. அல்லேலூயா. இந்த சூழ்நிலை இருக்கவே கூடாது. அடுத்தது வேதத்தை என்ன பண்ணக்கூடாது தெரியுமா, பைய கொடுமா. ஆமாம், உன் பைபிளையும் கொடு, பைபிளை கொடுதாயி உள்ள போடு. ஆமாம், ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சுக்கிறார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? ஆண்டவர் செஞ்ச நன்மையை அவருக்கு சாட்சியா கொண்டு போகாம பைபிளை தூக்கி இப்படிப்பட்ட அழுக்கு பைக்குள்ள போடுறது. சரியா? ஆமா, அழுக்கு பைக்குள்ள போட்டு என்ன செய்யறது, இப்படி ஒரு சுருட்டி வேர்வை நிறைந்து இந்த அக்குள்குள்ள வச்சுட்டு எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போற. எதுக்கு? எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு ஆண்டவர். உன் வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை நினைச்சு உன் கையில் இருக்கிறதான வேதத்தை எடுத்து பிடிச்சி எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், இதை எடுத்துட்டு நீ வெளியே வா. இதுக்கப்புறம் உன் சூழ்நிலையில் மாறும். அல்லேலூயா. நிறைய பேருடைய கைகளில் வேதத்தில் நிறைய நேரங்களில் பார்க்கறதே இல்லை. எப்பயும் வேதத்தோட நில்ல. உன்னை பார்க்குறோம் வேதக்காரன் தானே சொல்கிறான். இதுக்கப்புறம் உன்னை வேதனைக்காரனா பார்த்தவன் வேதக்காரனை உன்னை பார்க்கணும். ஆமென். இது சோதனைக்காரன் கூட உன்னை வேதக்காரனா பார்த்தான்னா சோதனைக்காரன் சோதனை எனக்கு பெரிய சோதனையாக இருக்கணும்னு ஓடி போயிடணும். அல்லேலூயா. ஏன்னா அவன் அடின்னு அடித்தாலுமே நீ எழுந்துதான் நிமிர்ந்து நிற்ப. ஏன் தெரியுமா? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பான். எப்போ? வேதத்தை வாசிக்கும் போது. ஆமென். சொந்த ரத்தத்தை சிந்தி கர்த்தர் எழுதி கொடுத்ததான அந்த வேதம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். விசுவாசத்தினால் யார் பிழைப்பா? ஆமா, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தினால் நான் பிழைப்பேன். நம்ம உடனே நீதிமான மட்டும் சொல்லுங்க. யார் அப்போ? நீங்களே பாவிகளா? அக்யூஸ்டா? நான் நீதிமான் தான். எங்கள் அப்பனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு நாள் எப்படி தெரியுமா இருந்தேன் நான் ரொம்ப கேவலப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வெடிச்சு இருக்கும்போது. ஆமாம், நைட்டும் பகலுமா கண்ணீர் வெடிச்சு கையை விரிச்சு ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டதுனால ஆண்டவர் சொன்னார், வசனத்தை உனக்கு என்ன கொடுத்தாரு? இங்கே பாரு, உனக்காக நான் முள்முடி சுமந்தேன். ஆமாவா இல்லையா? உனக்காக அடிப்பட்டேன், உனக்காக காரி துப்பப்பட்டேன். உலக மனுஷன் உன்னை காரி துப்புனாங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு, சரி பிரதர் காரி துப்பிட்டீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போவியா? ஒரு தடவை துப்புனான்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் வீட்டு வாசல போய் 1 2 3 சொல்லி ரைமிங் போட்டு நீங்க துப்புவீங்க. அதெல்லாம் என் ஆண்டவர் வைக்கல, ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? எனக்காக. ரைட்? அல்லேலூயா. என்னுடைய வேதனைகளை மாற்றுவதற்கு அவர் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டார், தன்னைத்தானே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், ஒண்ணுமில்லாம போனாரு. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்ப சொன்னாரு, நீ என்னுடையவன், உன்னை நான் மீட்டு கொண்டேன். எப்போ? 2023 வருஷம் உன்னை நான் இவ்வளவாய் நேசிக்கிறேன் சொல்லி கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி முடிச்சு மீட்டு எடுத்து கொண்டார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது யாரெல்லாம்? உண்மையாவா? முழு பலத்தோட முழுசா கை தூக்குங்க. என்னைய பிரதர் லைட்டா காய் வாழ்க்குதா? முழுசா சொல்லு. எங்க அப்பா என்னை கழுவி இருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு இருக்கிறாரு. என் வேதனை மாறணுங்கிறதுக்காக என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு. என் பாடுகள்லாம் மாறணும் என்னை மீட்டு எடுத்தாரு. நான் சுகவீனமா இருக்கக்கூடாதுன்னு மீட்டு எடுத்தாரு. சாபங்கள் என்னை தொடரக்கூடாதுன்னு மீட்டு எடுத்தாரு. வேதனைகள்லாம் தொடரக்கூடாதுன்னு மீட்டு எடுத்தாரு. நான் துக்கமே படக்கூடாது, என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி என்ன மீட்டு எடுத்தார். ஆமென். எது இழந்து போனாலும் பரவாயில்ல, உங்க அப்பனை இழந்து போயிடாது, அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சொல்லிக்கிறாரு, உனக்காக நான், உன் தகப்பன் சொல்லல, உன் தாய் சொல்லல, உன் பிள்ளைகளை யாரும் சொல்லல, உனக்காக இயேசு சொன்னார், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா.
ஆமா, ஏற்கனவே முடிச்சுட்டாரு. இந்த வருஷம் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம், அவ்வளவுதான். ஆமா, இழந்து போன எல்லாவற்றையும் அன்னைக்கு தாவீதுக்கு திரும்ப கொடுத்தது உண்மைன்னா உனக்கு அவர் திரும்ப கொடுக்கறதுக்கு ஆயத்தமா தான் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்டு தான் இந்த இடத்த விட்டு வெளியே போக போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செருப்பு கழட்டி போட வேண்டிய இடத்துல ஒரு 5 காரியத்தை நான் போட்டு வர சொல்லி. என்னதெல்லாம்? வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம். நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? வெக்கம் மானத்துல உள்ள பத்திரமா வச்சுக்கிட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு பாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மாறும். எப்படி மாறும் பாரு. வெக்கத்தை விட்டு நீ ஆண்டுடைய சமூகத்துல என்னைக்கு நீ ஆராதிக்கிறியோ, கை உயர்த்துன்னு சொல்லும் போது 2 கையும் தானா உயர்ந்துடணும். ஆமென். முழங்கால போட்டுனா முட்டி வலியே இருந்தால் நேரா போட்டு இந்த இடத்த விட்டு நீ வெளியே போக, அந்த முழங்கால விட்டு நீ எந்திரிக்கவும் முட்டு வலி இல்லாத அட்ரஸ் போயிடும். அல்லேலூயா. ஆமா, அந்த இடத்துல நீ வைக்க வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா? வெக்கம். அழகா சொன்னீங்க. ஆமா, இப்போ நிறைய பேர் அங்க வச்சுட்டு வர்றது என்னது தெரியுமா? பாரம், சுமை, வேதனை, கண்ணீர், அவமானம், இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அங்க வச்சிடறோம். எது கரெக்ட்? வெக்கமானத்தை அங்க வைக்கிறது கரெக்டா, இல்ல பாரங்களை எல்லாம் வெளியே வச்சுட்டு நான் உள்ள வந்து விடுதலையை ஆராதிக்கணும்னு நினைக்கிறது கரெக்டா? என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ எல்லாருமே சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் சொல்லலைன்னா பெரம்படு போய் ஸ்டிக்கை தூக்கி போடுங்கய்யா. தரமாட்டார் அவரு. தூக்கி போடுங்கய்யா, கம்ப தூக்கி போடுங்கய்யா. ரைட், சூப்பர். எனக்கு கேட்ச் பிடிக்க தெரியும், நானும் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ எதெல்லாம் வெளியே வச்சு வரணும்? அப்போ பாரத்தெல்லாம் என்ன பண்ணணும்? பாரத்தில் என்ன பண்ணணும்? எங்க கொண்டு வைக்கணும்? சொல்லுங்கன்னா பின்னாடி உட்காந்துக்கலாம். சொல்லு. ஏசப்பா கிட்ட எங்க கொண்டு வைக்கணும்? ஆமா, இப்போ அப்படியே எடுங்க. என் பாரத்தை எடுக்கிறேன், கையில இருந்து எடுங்க. அப்படி பாருங்க, தூங்க பாங்க. என் பாரத்தை எடுக்கிறேன். ஆமா, என் வேதனை எடுக்கிறேன். எல்லாரும் எடுக்கணும், அடிப்பிச்சு விடுவேன். ஆமா, கண்ணீர் எடுக்கிறேன், என் குறைகளை எடுக்கிறேன், என் அவமானத்தை எடுக்கிறேன். இப்போ சொல்ல போகிறோம், பாரத்தை எல்லாம் சிலுவை மேல வைக்கணும். பாரத்தை எல்லாம் என்னுடைய சமூகத்தில் வச்சிருந்த ஆண்டவர் சொன்னாரு. இப்போ நம்ம சொல்லுவோமா? என் பாரத்தை எல்லாம் உங்க மேல போடுறப்பா, தூக்கி எறிங்க பலிபீடத்துல. என் பாரத்தை எல்லாம் தூக்கி போடுறேன், என் கண்ணீரை தூக்கி போடுறேன், என் வேதனைகளை தூக்கி போடுறேன், என் குறைகளை தூக்கி போடுறேன், என்னுடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நான் தூக்கி போடுகிறேன். இதற்கப்புறம் எல்லாம் நீங்க வச்சுக்கிட போறீங்க. நான் நிம்மதியா போக போகிறேன். இயேசுவை மாத்திரம் நான் ஏற்றுக்கொண்டு போக போறேன். இதை மாத்திரம் சொல்ல நல்ல வாயத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமா, இதுவரைக்கும் நான் எல்லாத்தையும் சும்மா சும்மா தூக்கிட்டு போயிருக்கிறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுட்டேன். எங்க அப்பாவை தூக்கிட்டு போக போறேன். நான் வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறவனாய் மாறுவேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்ம பண்ற தப்பு, வெளியே வைக்க வேண்டியதை வைக்காம உள்ள கொண்டு வந்துட்டு, உள்ள வைக்க வேண்டியதை வெளியே வச்சுட்டு வந்துடுறோம். வெளியே வச்ச பாரம், சுமை எல்லாத்தையுமே செருப்பு போடும் போது, பாஸ்டர் நான் இதை வச்சுக்கிறேன், வெக்கமான சூடு சொரணெல்லாம் இங்க கிடக்கட்டு, நான் பாரத்தெல்லாம் தூக்கிட்டு போறேன்னு பாரத்தை தூக்கிட்டு போயிடுறீங்க. எத்தனை பேர் மனசார இங்க போட்டுருக்கிறீங்க? பாரத்தெல்லாம் இங்க போட்டவங்க, வேதனையெல்லாம் போட்டவங்க. அழகா வசனம் சொல்லுது, உன் பாரங்கள் எல்லாம் அவர் மேல வச்சிரு. அப்ப ஏன் நீ தூக்கி சுமக்கிற? அல்லேலூயா. ஆமா, உன் வேதனையெல்லாம் தூக்கி வச்சிரு, உன் கண்ணீர் எல்லாம் தூக்கி வச்சிரு. நீ நிம்மதியா நடந்து போ, உன் பக்கத்துல இயேசுவை கூட்டுக்கிட்டு. அல்லேலூயா. அழகா சொல்லுது இமேஜர். ஆமா, அழகா ஒரு பாட்டு உண்டு. இப்படி நம்பிக்கையோடு நீ நடந்து போகணும்னு சொன்னா, கர்த்தர் உனக்காக, கர்த்தர் உனக்காக, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் எழும்பிக் கொள்ளலாம். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனா ஒரு சம்பவம் இருக்குது. முழு நிச்சயத்தோடு யார் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அவங்களுக்கு யாவையும் செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா? கை உயர்த்துங்களேன். ஈசாக்கு விதை விதைச்சான். நல்ல நல்ல தலைக்கு மேல கை உயர்த்துங்க. எழும்ப முடியாதவங்களை தூக்கி விடுங்களேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பாவம், வயசானவங்களா இருக்கிறாங்க. சொல்றேன், கையை உயர்த்தி சொல்லுங்க. ஈசாக்கு விதை விதைச்சான், 100 மடங்கு பலன் கொடுத்தீங்க. ஆபிரகாம விசுவாசத்துக்கு தகப்பனா மாற்றினீங்க. யார் யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களை தலைநிமிர பண்ணிருக்கிறீங்க. அவர்களை தலைவர்களா மாற்றி இருக்கிறீங்க. அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. அவருடைய பாடுகள் எல்லாம் மாறி இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் தலைகீழ போயிருக்குது. நிச்சயமா சொல்லுங்களேன், நானும் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் விசுவாசிக்க நல்ல மனசார சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறது என்ன? நம்புறது.
எங்க அப்பா எனக்கு நன்மை செய்வார் நம்புறது. இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு நல்ல வாயத்தரன்னு சொல்லுங்களேன். நிச்சயமா எனக்கு செய்வார், நிச்சயமா எனக்கு செய்வார். என் தொழுவத்துல மாடுகள் இல்லாம போலாம், என் ஆட்டு மந்தலைகள் எல்லாம் முதல்ல இல்லாம போகலாம், திராட்சை தோட்டத்துல கனி இல்லாமலே போலாம். ஆனா எது இருந்தாலும் இங்க இயேசு மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் எல்லாம் எனக்கு வாய்க்க பண்ணுவார். என் கையில ₹1 கூட இல்லாம இருக்கலாம், இந்த மாசத்தோட முடிவுல கர்த்தரோட மீதம் எடுக்க வைப்பாரு. ஆமா, எனக்கு கடன் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இந்த வருஷத்தோட கடனுடைய பிரச்சனைகள் முடியுது. என் குடும்பத்துல அடிக்கடி வேதனை வருது, அடிக்கடி பலவீனம் வருது, அடிக்கடி சோர்வுகள் வருது. எதெல்லாம் நீ திரும்ப 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 கடந்த வருஷத்துல பார்த்தியோ, நீ கடந்த வருஷத்துல பார்த்த எதுவும் இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை காண செய்ய போறது இல்லை. அதற்கு மாறாக என்னென்னதெல்லாம் நீ ஆசைப்பட்டியோ, இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு நீ நம்பினா, நீ விசுவாசித்தா, ஏற்றுக்கொண்டா, முழுவதுமா அவரை நம்பினா நிச்சயமாய் தருவார்.